மகர ராசி. ஸோ மகர ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி சனி. சனி வந்து 3ல் இருக்கார். ஸோ 3ல் இருக்கும்போது உங்கள் முயற்சிகள் வெற்றிகரமாக இருக்கும். ஆனால் வந்து இதில் வந்து என்ன ப்ராப்ளம்னா வேலை விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் ஸ்லோ டவுனாக போகிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது என்றைக்குமே வந்து 2ஆம் அதிபதி 3ல் இருக்கிறதுனாலே கொஞ்சம் சின்ன சின்ன கலகங்கள் உங்களுக்கு தெரியாமல் ஒருத்தவங்க கேமரா செட் பண்ணுறது, நம்மளை வாட்ச் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களாக இருக்கும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். 4 மற்றும் 11ஆம் அதிபதி செவ்வாய் 12ல் இருக்கும்போது வீடு பராமத்து வேலைகளில் கொஞ்சம் எமோஷனாக இருப்பீங்க. தாயார் சம்மந்தமான விஷயங்கள் ஒரு வாக்குவாதங்களோ இல்லை ஒரு மெடிக்கல் எக்ஸ்பெண்டிச்சரால் ஒரு ப்ரெஷரை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா ரொம்ப கவனம். ஏன்னா எல்லாமே கேதுவில் இருக்கும்போது அது 8ஆம் இடத்துல இருக்கும்போது கொஞ்சம் அந்த எமோஷனை கண்டிப்பாக கொடுக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாகவும் கொஞ்சம் ஜாகிரதையாக வந்து ஹேண்டில் பண்ணும். 5 மற்றும் 10ஆம் அதிபதியான சுக்கிரன் உங்களுக்கு வந்து 12ல் அது கேதுடைய சாரத்தில் இருக்கும்போது மனைவி சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் டென்ஷன், ஸ்ட்ரெஸ்ஸஸ், குழந்தைகளுக்காக ஒரு எமோஷன்ஸ், கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்பாக இருக்குது. கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 6ஆம் அதிபதியான புதன் 6, 9ஆம் அதிபதியான புதன் வந்து 11ல் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள், நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பாக இருக்குது. அப்பாவுடைய உடல்நலம் சம்மந்தமான விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வெளிநாட்டில் இருக்கவங்களுக்குலாம் வந்து ஒரு பெரிய வருமானங்கள் கிடைக்கிறதுக்கான ரொம்ப அற்புதமாக இருக்குது. 7ஆம் அதிபதி. ஸோ 7ஆம் அதிபதியான சந்திரன். 7ஆம் அதிபதி சந்திரன் வந்து சிறப்பான பலன்கள், நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள்லாம் இருக்கும். அது மட்டும் இல்லை புதன் வியாழக்கிழமைகளை உங்களுக்கும் உங்கள் ஒய்ஃப்க்கு இல்லை பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயங்களை ஒரு 2 நாட்கள் கொஞ்சம் கசமசம், கொஞ்சம் சண்டை சச்சரவுகளோ ஒரு வாக்குவாதங்களோ வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப. 8ஆம் அதிபதியான சூரியன் 12ல் இருக்கும்போது கொஞ்சம் பாசஸ் சம்மந்தமான எங்களுக்கு நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா பாசஸ் சம்மந்தமான விஷயங்கள், கவர்மெண்ட் சம்மந்தமான விஷயங்களில் நமக்கு ஒரு பெனால்ட்டியோ ஒரு எக்ஸ்பென்ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் 9ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 11ல் இருக்கும். நல்ல அங்கீகாரம், நல்ல ஒரு நாலேஜபிள், நல்ல ஒரு பெரிய லெவலில் வந்து ஒரு ப்ரொமோஷன்ஸ் எதிர்பார்க்கறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு. 10ஆம் அதிபதியான சுக்கிரன் 12ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் நிறைய விரயங்கள் இருக்கும். கொஞ்சம் தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து லோன்ஸ் வாங்கலாமாங்கிற எண்ணங்கள் இருக்கும். ஸோ அந்த மாதிரி கம்ப்ரஸான சூழ்நிலை இப்போ கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா மேட்டர் ஆஃப் 10 days. ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்தது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது 12ஆம் அதிபதி 3, 12ஆம் அதிபதியான குரு வந்து உங்களுக்கு 6ல் இருக்கும்போது வேலையில் வந்து நல்ல பரபரப்பாக ஓடுற மாதிரி இருக்கும். பட் இருந்தாலும் ஒரு ஸ்லோ டவுன் இருக்கிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக கொடுக்குங்க.